ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். நகை சீட்டு போட்டு நகை வாங்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகிற ஸ்கீமுக்கும் அமௌண்ட்டில் அக்குமுலேட் ஆகிற ஸ்கீமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஜிஆர்டியை பொறுத்தளவுக்கு அமௌண்ட்டில் போடுறது தானே பெனிஃபிட், நீங்கள் ஏன் கிராம்ஸில் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், ஜிஆர்டியில் போடுறது அமௌண்ட்டில் போடுறது தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நான் ஜிஆர்டின்ற ஷாப் நேமே மென்ஷன் பண்ணல. கிராம்ஸ்லேயே அக்குமுலேட் ஆகி வேஸ்டேஜில் ஃப்ரீயாக இருக்கிற ஸ்கீமில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த வீடியோவில் ஜிஆர்டியோட ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்க்கு நம்ம எந்த மந்தில் வந்து சீட்டு போட்டால் கிடைக்கும், ஜிஆர்டி ஆடி ஆஃபர் பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அதை பற்றியும் இந்த ஷாப்பில் கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகிறதுக்கும் அமௌண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற கோல்டு ரேட் படி என்ன வரும் அப்படின்றதையும் தான் பார்க்க போகிறோம். இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஷார்ட் வீடியோவில் ஆர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதுக்கான ஆன்சரை உங்களுக்கு பண்ணுறேன். இப்போது செப்டம்பர் மாதம் நம்ம சீட்டு போட்டிருந்தா இந்த ஜூலை மாதத்தோட நமக்கு வந்து சீட்டு முடியுது. செப்டம்பர்லேருந்து ஜூலை வரைக்கும் நான் ரேட் எடுத்து நான் சீட்டு கட்டினதை வச்சு ரேட் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். 10,000 சீட்டை வச்சு நான் வந்து இப்போ கால்குலேஷன் உங்களுக்கு போட்டிருக்கேன். 10,000 சீட்டு அப்படின்னா எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகும் அப்படின்றதே இதில் போட்டிருக்கேன். 10,000 சீட்டு படி கிராம்ஸில் அக்குமுலேட் ஆனால் 11 மாதத்துக்கு 18.176 கிராம் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போது அதில் இந்த பேஜில் நான் நிறையா கிறுக்கியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கும்போது எனக்கே நிறைய கன்ஃபியூஷன், நானே நிறைய விஷயங்கள் மாற்றி சொல்லிட்டதால் இது ஒரு 4th டைமாக நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இப்போ அமௌண்ட்டில் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி வந்து 6,860 ரூபா வந்து கோல்டு ரேட் வந்து போயிட்டுருக்கு. ஆவரேஜாக நான் 6,800 வந்து கணக்கு வச்சு உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்போ 1,10,000 இன்றைக்கி கோல்டு ரேட் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 6,800 இருக்கும்போது போகிறீங்கன்னா 6,800 போட்டோன்னா 16.176 கிராம் தான் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ கிராம்ஸ் படி பார்த்தோன்னா 18.176 கிராம்ஸ் வந்து சேர்ந்துருக்கு. அமௌண்ட் படி போனோன்னா 16.176 கிராம்ஸ் தான் வந்து சேர்ந்துருக்கு. நிறைய ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு லலிதா, கல்யாண், சென்னையில் இருக்கிற ஸ்ரீகுமரன்லலாம் உங்களுக்கு கிராம்ஸ்லேயும் அக்குமுலேட் ஆகி வேஸ்டேஜ் 18%, 20% வரைக்கும் ஃப்ரீயாக தராங்க. அந்த மாதிரி ஸ்கீமாக பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை நான் ஜிஆர்டியில் தான் போடுவேன் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டில் போடுற ஸ்கீம் தான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஜிஆர்டியை பொறுத்த அளவுக்கு கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகிற ஸ்கீமுக்கு அதாவது 9% வரைக்கும் தான் வேஸ்டேஜில் ஆஃபர். அதாவது அப் டு 18% வரைக்கும் நம்ம நகைங்க எடுத்துக்கலாம். அதில் 50% வந்து ஃப்ரீயாக தருவாங்க. இப்போ மேக்ஸிமம் நமக்கு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 9% தான். இதுவே அமௌண்ட்டில் ஆட் ஆகிற ஸ்கீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 18% வரைக்கும் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து 18% ஃபுல் வேஸ்டேஜும் கொடுக்கணுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 3.271 கிராம் வந்து கொடுக்கணும். அப்போது பெனிஃபிட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிற கிராமே பார்த்தீங்கன்னா 2 கிராம் தான். ஆனால் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு வேஸ்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா 3.27 கிராம் கிட்ட உங்களுக்கு வேஸ்டேஜ் போகுது. அதில் பாதி 1.635 கிராம் தான் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதுவே அமௌண்ட்டில் ஆட் ஆகிற ஸ்கீம்னா உங்களுக்கு இதை ஃபுல்லாக கிடைக்கும். கிராம்ஸில் ஆட் ஆகிற ஸ்கீம்னா இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஜிஆர்டியில் இருக்கிற 2 சேவிங் ஸ்கீமுமே பார்த்திங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. பழைய ஸ்கீம் மாதிரி மாற்றினாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து ஜிஆர்டியில் ஜாயின் பண்ணலாம். சிலர் வந்து நான் லாஸ்ட் மந்த் தான் எடுத்தேன், இல்லை இன்னும் 2 மாதம் கழித்து தான் எனக்கு நகை சீட்டு முடியுது, எனக்கு எந்த ஆஃபர்ஸுமே கிடைக்கல, நான் எப்படி பிளான் பண்ணணுன்னு கேட்டிருந்தீங்க. ஜிஆர்டி பொறுத்த அளவுக்கு தீபாவளிக்கு கோல்டுக்கு சில்வர் ஃப்ரீயாக கொடுக்கும்பொழுதும் சரி, ஆடிக்கு கிஃப்ட் கொடுக்கும்போதும் சரி, நம்ம சீட்டு போட்டு எடுத்திருந்தாலும் அந்த ஆஃபர்ஸ் வந்து நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். இப்போது தீபாவளி டைமில் வந்து உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நவம்பர், அக்டோபரில் தீபாவளி வரும். அப்போ நீங்கள் எப்போ சீட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னா டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணணும். டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த 2 மாதத்துலேயும் நீங்கள் நகை எடுக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் கோல்டு எடுக்கிறீங்களோ, இப்போ 10 கிராம் எடுத்திங்கன்னா 10 கிராம் வந்து சில்வர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி செப்டம்பர், அக்டோபரில் நீங்கள் சீட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆடி ஆஃபர் கிஃப்ட்டை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும் ஜூலை மந்த்து. ஏன் செப்டம்பர், அக்டோபர் அப்படின்னு சொல்கிறேன்னா ஜூலைலையும் இருக்கும், ஆகஸ்ட்டோட ஸ்டார்டிங்லேயும் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ இந்த 2 மாதத்தில் எந்த மாதத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் இந்த ஆடி கிஃப்ட் வந்து வாங்கிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பில் பண்ணுறோமோ அந்த பில் வேல்யூக்கு வந்து நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. கோல்டு காயினுக்கு வந்து கிஃப்ட் கிடைக்காது. இப்போது வேஸ்டேஜில் ஆஃபர் இருக்குது அப்படின்னா நமக்கு அது நல்லதா, கிஃப்ட்ஸ் கொடுத்தா நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நமக்கு வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுத்தா தான் நல்லது. ஏன்னா கிஃப்ட் வந்து மோஸ்ட்லி நமக்கு வீட்டில் என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதுதான் இருக்க போகுது. இல்லாத ஐட்டமாக இருந்தால் நீங்கள் கிஃப்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் நீங்கள் ரிடக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வர்றது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன்.
கோல்டு சிட் பிளானிங் ஃபார் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்னே சொல்லிட்டு நம்ம சேனலில் 11 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பொங்கலுக்கு என்ன ஆஃபர் கொடுப்பாங்க, தீபாவளி, அக்ஷய திருதி, தமிழ் நியூ இயர்க்குலாம் என்னென்ன ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்கள் சீட்டு போடுறதுக்கு முன்னாடி வேணால் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரூ. 10,000 சீட்டுக்கு 2 கிராம் கிட்ட கிராம்ஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னா, ஒரு 20,000 30,000க்கு மேலே போட்டிங்கன்னா எவ்வளோ கிராம்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் சீட்டு போடும்போது வைஸாக பிளான் பண்ணி நல்லா ஷார்ப்பாக பார்த்து, ஏன்னா இப்போ BIS 916ன்னு வரும்போது குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து பெருசாக இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஷாப் பார்த்து நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது ஜிஆர்டிலே நகை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் ஸ்கீமில் வந்து போடலாம். ஏன்னா உங்களுக்கு வேஸ்டேஜில் பெனிஃபிட் இருக்கும். கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போட்டு காயின் வாங்குவாங்க. அவங்களும் வந்து அமௌண்ட்டில் போயிட்டு போடுறாங்க. அதில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் கிராம்ஸில் போட்டிங்க அப்படின்னா 2% தான் வேஸ்டேஜ் உங்களுக்கு காயினுக்கு. அதில் 1% அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 1% தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். காயின் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகிற ஸ்கீம் தான் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 18% இல்லாமல் ஒரு 8%, 9%ல் இருக்கிற ஜுவல்லை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சீட்டு போடும்பொழுதே என்ன வாங்க போகிறோம்னு டிசைட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கண்டிப்பாக போடணும். அந்த மாதிரி பிலோ 10க்குள்ளே இருக்கிற வேஸ்டேஜ் உள்ள நகையை தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் வந்து கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகிற ஸ்கீமுக்கு போங்க. இல்லை நான் 18% அந்த மாதிரி தான் வாங்குவேன் அப்படின்னா, அமௌண்ட்டில் ஆட் ஆகிற ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, வெயிட் பண்ணலாமா? இப்போ அதை நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் சீட்டு பே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுவேன் போஸ்ட்டு. அதை செக் பண்ணிவிட்டு ஆப்பில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் சீட்டு வந்து பே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கோல்டு வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு, இவ்வளோ ரேட் விற்கும்போது என்னால் சேவ் பண்ணி வாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 10 கிராம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 5 கிராமாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் போனதுக்கப்புறம் நம்ம இன்னமுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். நம்ம அப்போவே வாங்கியிருக்கலாமோ, இப்போது ஒரு 7,000 7,500 போயிருந்துச்சுன்னா நம்ம பிலோ 7 இருக்கும்போதே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு வந்து கண்டிப்பாக நினைப்பீங்க. ஸோ ஃபுல் அமௌண்ட்டுக்கும் வாங்கலைனாலும் உங்கள் சேவிங்ஸில் இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கோல்டாக வாங்கி வைக்கும்போது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தங்கமயிலில் இருக்கிற சூப்பர் கோல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 100% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ கிடையாது. ஆனால் 75% தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அவங்களும் ஸ்கீம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கடையிலலாம் இப்போ ஓரளவுக்கு வந்து ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்கோ, நம்பகத்தன்மையான இருக்கிற கடையில் நீங்கள் இப்போ வந்து சீட்டு வந்து போடுங்க. இன்னமும் எல்லா ஷாப்ஸ்லேயும் ஸ்கீம் மாற்றுறதுக்குள்ள இந்த மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிக்கலாம். எல்லா கடையிலையுமே இந்த அமௌண்ட்டில் ஆட் ஆகிற ஸ்கீம் தான். கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகிற ஸ்கீம் இல்லை அப்படின்னா வேறு வழியில் நம்ம ஏதாவது ஒரு ஷாப்பில் தான் போட்டாகணும். இப்போது வந்து சில ஷாப்ஸில் வந்து இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தங்கமயிலில் எவ்வளோ கிராம்ஸ் வந்து கோல்டு சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு 3.5 கிராம் கிட்ட சேவ் பண்ணியிருக்கேன். இதில் ரிவார்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ரிவார்ட்னா நம்ம தங்கமயிலில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். நம்மளோட இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா ரிவார்ட் பாயிண்ட் வந்து நமக்கு ஆட் பண்ணுவாங்க. நான் எதுவும் தங்கமயிலில் பர்ச்சேஸ் பண்ணாததால் எனக்கு எந்த ரிவார்ட்ஸும் வந்து கிடைக்கல. இதுதான் வந்து ரிவார்ட்ஸ். எனக்கு டேட் ஆஃப் மெச்சூரிட்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28 செப்டம்பர் தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதை நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போட்டு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.